வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி உப்படை எப்படி பண்ணுறது, அப்புறம் அந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி சொல்கிறதுன்றது நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் அந்த ஸ்லோகத்தோட வேர்ட்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் இது நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது நம்ம உப்படை எப்படி பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். உப்படைக்கான மாவு வறுத்தது நீங்கள் வெள்ளடை வீடியோவில் பார்த்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி மாவு வறுத்து வச்சுருக்கேன். கோலம் போடுற பதத்தில் இருந்தால் போகும். இது இதே மாதிரி இந்த பச்சரிசி நான் 1 hour ஊற வச்சுட்டு துணியில் உணர்த்திட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சலித்து அதுக்கப்புறம் அதை வறுத்து கோலம் போடுற பதத்தில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஆர் உங்களுக்கு சௌகரியம், உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இதில் சில பேர் உளுத்தம்பருப்பு போடுவா, இது உங்கள் சௌகரியம். நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நமக்கு காராமணி ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, அதுவே போகிறோம் அப்படின்றதுனால நான் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு உங்காத்து வழக்கம் இருக்குது, நீங்கள் போடுவேன் அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, பச்சை மிளகா ஒரு 2, உங்களுக்கு 4-5 வேணும்னாலும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கினது, காராமணி, தண்ணி இதுக்கும் 1 கப்பு, 2-2.5. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். டீஸ்பூன் தான் இது பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தண்ணி தலைக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை சின்னது பண்ணிட்டு இந்த மாவை போடுங்க. அப்புறம் அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலருங்க. அது இப்படி சுருட்டின்னு வந்துடுது பார்த்தீங்களா, அழகாக கரெக்டாக அளவு தண்ணி வச்சோன்னா நல்ல பர்ஃபெக்டாக வரும் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அடைச்சிட்றேன். இதுவும் நல்லா ஆறுனா தான் நம்மளால் தட்டி வெயிட்டில் வைக்க முடியும். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன். இதெல்லாம் இதையும் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு இலை போட்டு வச்சுருங்க. கை பச்சை தண்ணியில் நினச்சிக்கோங்க. இப்படிதான் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்ருக்கோம். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த நோம்பு இந்த தடவை 3 o'clock 3:15 கிட்ட தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது நான் புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் சொல்கிறேன். காத்தாலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால பட்னி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பால் அந்த மாதிரி பழம் எதாவது சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக தப்பு கிடையாது. அதில் மோர், தயிர் அது இந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஏழையார் நூற்ற நோன்பை மோழையார் கொண்டு போனாளா அப்படின்னே சொல்லுவா வசனம். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விரதம் இருந்து சாவித்திரி எப்படி அவளுடைய புருஷனுக்கோசரம் போராடி யமனுக்கிட்ட போராடி அவனுடைய ஆயுசை திருப்பி மீட்டு கொண்டு வந்தாலோ அது மாதிரி நம்ம ஆத்துக்காரெலாம் நல்ல சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய நாள் இருக்கணுன்றதுக்கோசரம் நம்ம சிரமப்பட்டு இந்த இது பண்ணுறதே. தயவு செஞ்சு அன்றைக்கி ஒரு நாளைக்கு மோர், தயிர் இது சாப்பிடாதீங்கோ. அந்த ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் அடை மட்டும்தான் பலகாரம் பண்ணணுமா, அது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறவா வேணால் இதை ஒரு வேளை கண்டிப்பாக நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த நைவேத்தியம் பண்ண இலையிலேருந்து உங்கள் ஆத்துக்காருக்கும் ஒரு அடையை கொடுத்துட்டு நீங்களும் ஒரு அடையை சாப்பிட்டுடுங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் வேறு ஏதாவது சப்பாத்தி அது மாதிரி எதாவது பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெங்காயம், பூண்டு, மசாலா
இதெல்லாம் எதுவும் கலக்காததாக சாப்பிட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும். கூடிய மட்டும் சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஏன்னா தோசை இட்லினாலும் புழுங்கரிசி யூஸ் பண்ணுவேன், அது அரிசி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அதனால் அதுவும் வேண்டாம். சப்பாத்தி மாதிரி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். என்னை கேட்டேன்னா இந்த நோன்பை எல்லாருமே பண்ணலாம். என்னை கேட்டேன்னா யாரெல்லாம் அவா ஹஸ்பண்ட்கோசரம் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாருமே பண்ணலாம் இந்த சாவித்திரி நோன்புன்றத. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இலையில் இதை வச்சுட்டு வெண்ணையும் வச்சுட்டு, நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், அந்த ஸ்லோகம் உங்கள் எல்லாருக்கும் கேட்க முடியும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு தருவேன், ஒரு நாளும் என் கணவரை பிரியாதிருக்கு, ஒரு காலம் என் கணவரை பிரியாதிருக்கணும். ஒரு காலம்னா எந்த காலத்துலேயும் நான் அவரை பிரியாதிருக்கணும் அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணுற ஸ்லோகம் அது. அது உங்களுக்கு அந்த போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இப்பயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா சொல்ல வேண்டிய கயிறு கட்டிக்கிறதே சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இலையில வச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வெந்துடுத்து. ஸோ அடுப்பை அணைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கொழக்கட்டையெல்லாம் வச்சோன்னா அப்படி நல்லா மேலே வேர்த்து விட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ரெடி ஆகிடுது. இது எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளை அடையும் இந்த மாதிரி நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்க. கொசெல்லாம் இல்லாமல் கரெக்டான இதில் கையில் ஒட்டாமல் வெண்ணுன்னு வந்திருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். நமக்கு வெல்லம் ஜாஸ்தியாக போச்சுன்னா கொசன்னு போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் இழுக்கு புழுக்குன்னு இருக்கும். ஸோ கரெக்டான அளவில் தண்ணி, கரெக்டான அளவில் வெல்லம் எல்லாம் போட்டு பண்ணினேன்னா நிச்சயமாக இது ரொம்ப நல்லா வரும். நம்ம ஃபர்தராக இப்போது இலையில் வைக்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லோரும் ஒரு சுவாமிட்டியும் கோலம் போட்டுருங்கோ. இது மாதிரி ஒரு கோலத்தை போட்டு ஒரு நுனி வாழை இலை போட்டு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி இருக்கிற வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் வந்துட்டு நுனியில் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, சரடில் பூ கட்டிட்டு சரடு வைக்கணும். நான் அதெல்லாம் உங்களுக்கு போன வீடியோலேயே இருக்குது. அதாவது 2 வருஷம் முன்னாடி பண்ணின வீடியோவில் அந்த பூ எப்படி கட்டணும், அது எப்படி வைக்கணுன்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, சரடு, திருமங்கல்ல சரடு எல்லாத்தையுமே நுனியில் வச்சுருங்கோ. வெண்ணெய், ஸோ உப்படை 2, வெள்ளடை 2 இந்த மாதிரி வச்சுட்டு இதை கையில் தீர்த்த வச்சுட்டு நம்ம சொன்ன அந்த உருகாத வெண்ணையும் ஊரடையும் அந்த நைவேத்திய ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. நைவேத்தியம் பண்ணிவிட்டு கயிறை முதல்ல சுவாமிக்கு உங்காத்தில் இருக்கிற அம்பாள், என்ன அம்பாளை நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்களோ அம்பாளோட படத்துக்கு முதல்ல அதை கட்டிடுங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தில் கட்டிக்கணும். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா. இன்னொரு தடவை சொல்கிறேன். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா. இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறேன் அடுத்தாப்பில். தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ராம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதா பவ சர்வதா. இன்னொரு தடவை சொல்கிறேன். தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ரம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதா பவ சர்வதா. இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த காரடியான் நோன்பை நீங்கள் எல்லோரும் கொண்டாடி எல்லோரும் நிச்சயமாக இந்த சாவித்திரியோட ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை நாங்கள் தான் பண்ணலாமா, அதாவது ஒரு சாரார் மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. எல்லாருமே பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் பண்ணுறச்சே நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் சுவாமிக்கு நம்ம பண்ணுறோம், நமக்கு நல்ல ஒரு
வழி கிடைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நிச்சயமாக அதை ரொம்ப மனசு சுத்தத்தோடு பண்ணினேன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நானும் அந்த காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.